அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி. நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2025 பயாலஜி பேப்பர், உயிரியல் பாடம் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் எவ்வாறு இருந்தன, எத்தனை மேட்ச் த ஃபாலோயிங், எத்தனை அசசன் ரீசன், எத்தனை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், எத்தனை டைரக்ட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ எந்தெந்த பாடங்களிலிருந்து எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ரைட், பார்த்துடலாமா? ரைட். ஸோ முதல்ல நீட் 2025 பயாலஜி பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவலை நாம பார்க்கலாம், சரிங்களா? ரைட். இதுல பார்க்கும்போது ஈஸியான கொஸ்டின்ஸ் பாட்னியில எவ்வளோ அப்படின்னா 20 கேள்விகள் எளிதாக இருந்தது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஜுவாலஜில 19 கேள்விகள் எளிதாக இருந்தன. ஓகே, அப்ப மொத்தம் 39 கேள்விகள் மாணவர்கள் எளிதில் பதிலளிக்கும் வகையில இருந்தது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததா சார் மீடியம், அதாவது மாடரேட் லெவல்ல இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாட்னியில 16 கேள்விகளும் ஜுவாலஜில 15 கேள்விகளும், கிட்டத்தட்ட 31 கேள்விகள் நன்றாக படித்திருந்தால், சரிங்களா, நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த 31 கேள்விகள் நீங்க போடக்கூடிய லெவல்ல இருந்திருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் சார், ரொம்ப ஹார்ட்னு சொல்லிட்டு பாட்டியில 14 கேள்விகள் கடினமாகவும் ஜுவாலஜில 6 கேள்விகள் கடினமாகவும், ஆக மொத்தம் 20 கேள்விகள் பயாலஜி பேப்பர்ல மொத்தத்துல கடினமா இருந்திருக்கு, சரிங்களா? அப்ப யூசுவலா நீங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மேக்சிமம் இந்த கேள்வித்தாள்ல 85 கேள்விகள் 86 கேள்விகள் அப்படிதான் போட முடியும், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஹார்ட் லெவல்ல கூட பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஈஸியான லெவல்ல இருக்கு இல்லையா, அது அசால்ட்டா தப்பு பண்றாங்க, சரிங்களா? சோ அப்ப இந்த கேள்வித்தாளை பொறுத்த மட்டும், பயாலஜியை பொறுத்த மட்டும் 360க்கு 360 என்பது சற்று கடினமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ரைட், டிஃபிகல்ட்டி லெவல் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ரைட்டுங்க, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது சார் எந்தெந்த சாப்டர், அதாவது எந்த பாடத்துல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ரைட். பாட்னியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹார்டான கொஸ்டின்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 28% ரொம்ப ஹார்டா இருந்திருக்கு. அண்ட் மீடியமான கொஸ்டின் 32%, ஈஸி கொஸ்டின் 40%. எங்க பாட்னியை பொறுத்த மட்டும். ஜுவாலஜியை பொறுத்த மட்டும் ஈஸி 47.5%, ஹார்ட் 15%, மீடியம் 37.5%. ஸோ பாட்னி ஜுவாலஜி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருந்தது எது அதிகமானு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுதான், இந்த பாட்னி பேப்பர் தான் ரொம்ப நமக்கு ஹார்டாக இருந்திருக்கு, ரைட். அதுக்கு அடுத்தது கிளாஸ் வைஸ், சரிங்களா? ஸோ 11th இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 12th எத்தனை கேள்விகள் தாவரவியலையும் விலங்கியலையும் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாட்னியை பொறுத்த மட்டும் கிளாஸ் 11th 23 கேள்வி அண்ட் கிளாஸ் 12th 27 கேள்வி. அப்ப கிட்டத்தட்ட 11th ஒரு 51% வெயிட்டேஜ், 12th 60% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பாட்னியில இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது 90ல, சரிங்களா? ரைட். அடுத்தது ஜுவாலஜியை பொறுத்த மட்டும் 11th 20 கேள்வி, 12th 20 கேள்வி, ஆக மொத்தம் 40 கேள்விகள் ஜுவாலஜில இருந்து வந்திருந்தது. ஸோ அப்ப கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது 11th பயாலஜி படிச்சிருந்தீங்க கம்ப்ளீட்டா அப்படின்னா 43 கேள்விகள் நீங்க போட்டிருக்க முடியும். 12th பயாலஜி படிச்சிருந்தா 47. அப்ப 11th விட 12th கொஞ்சம் 4 கேள்விகள் மிக அதிகமாக எடுத்திருக்காங்க, சரிங்களா? ரைட். இது கிளாஸ் வைஸ் நீட் 2025 பயாலஜி கொஸ்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது சார் பயாலஜி பேப்பர் கொஸ்டின் டைப் அனாலிசிஸ் இங்க தான் வரும். ஏன் பயாலஜில நிறைய டைம் எடுத்தது, சரிங்களா? 1 மணி நேரம் முடிக்கிறதுக்குள்ள, அதாவது மேக்சிமம் டைமே 1 மணி நேரம் தான் வைப்போம். ஒரு சிலர்லாம் 1.5 மணி நேரம் கூட எடுத்திருக்காங்க இந்த பேப்பருக்கு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இதை எடுத்துட்டா அப்புறம் எங்கேருந்து நமக்கு கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் பண்ண முடியும், சரிங்களா? ரைட். எந்தெந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எதுல வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. பாட்னியை பொறுத்த மட்டும் சிங்கிள் சாய்ஸ், அதாவது டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி ஓரளவுக்கு ஈஸியாக பாத்தீங்கன்னா ஒரு 26 கொஸ்டின்ஸ்
சிங்கிள் டைப் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாம. ஜுவாலஜில பாத்தீங்கன்னா 19. ஓகே, சிங்கிள் சாய்ஸ் எம்சிக்யூ வந்து மொத்தம் பயாலஜில கேட்டது 45 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்ப 45 கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரத்துல போட்டிருக்கலாம், ஒரு இட் மீன்ஸ் half an hourல போட்டிருக்கலாம். ஓகேவா, ரைட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் பாட்னில 5 கேள்விகளும் ஜுவாலஜில 2 கேள்வியும் ஆக மொத்தம் 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல 7 கேள்வி, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷமாவது எடுத்திருக்கும். புரியுதுங்களா, ரைட். அடுத்தது மல்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி மத்தத கம்பேர் பண்ணும்போது, அதாவது சிங்கிள் சாய்ஸை விட்டுட்டு மத்தத கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகம். சோ பாட்னில 8, ஜுவாலஜில 10, கிட்டத்தட்ட 18 கேள்விகள் மல்டி ஸ்டேட்மெண்ட். இங்க கண்டிப்பா ஒரு நிமிஷத்துக்கு மேலதான் ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு எடுத்திருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு அதுவும் வரிசைப்படுத்துக்குன்னு வேற கொடுத்துருக்கான், அது பாத்துக்க. அசன் ரீசனை பொறுத்தவரையில பாட்னில 5, ஜுவாலஜில 1, மொத்தம் 6 கேள்விகள். இது நாம ஆல்ரெடி பழகி வந்து எழுதியிருப்போம். மேட்ச் த காலமிங்க பொறுத்த மட்டும் 6 கொஸ்டின் பாட்னில, 5 கொஸ்டின் ஜுவாலஜில, ஆக மொத்தம் 11 கேள்விகள் மேட்ச் த ஃபாலோவிங் இருந்திருக்கு. டயக்ராம் பேஸ்டு பாட்னில எதுவும் கிடையாது, ஜுவாலஜில தான் இருந்தது. மொத்தம் 3 கேள்விகள். சரிங்களா, ஆக மொத்தம் பாட்னில 50 கேள்வி, ஜுவாலஜில 40 கேள்வி, ஆக மொத்தம் 90 கேள்விகளுக்கான பகிர்ந்தளிப்பு இப்படிதான் இருக்கு. சரிங்களா, ரைட். அடுத்தது சார் சாப்டர் வைஸுங்க. 11th எந்தெந்த சாப்டர்ல என்னென்ன எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது, எந்த சாப்டர் வெயிட்டேஜ் நிறைய கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் பாட்னியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுவும் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை வச்சு கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது செல் த யூனிட் ஆஃப் லைஃப், கிட்டத்தட்ட 5 கேள்விகள். இதை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். ஏன்னா மிக அதிகமா வெயிட்டேஜ் கொடுக்கிறது செல், ஏன்னா அது பாட்னிக்கும் வரும், ஜுவாலஜிக்கும் வரும். ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 4 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா. அண்ட் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த மட்டும் 2 கேள்விகள். அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டத்துல 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாத்துக்கோ, செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல 5 கேள்வி, பிளான்ட் கிங்டத்துல 5 கேள்வி. அப்ப அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இது. சரிங்களா. அதுக்கப்புறம் பயாலஜி கிளாசிபிகேஷனை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ஒரு 3-4 கேள்விகளாவது வரும். ஆனா இந்த வாட்டி வெறும் 2 கேள்விகள் தான் இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், சரியா, அதுல இருந்து 2 கேள்வி. அதுக்கு அடுத்தது செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல ஒரே ஒரு கேள்வி, அந்த குரோமோசோமை பிரிப்பது எதுன்னு கேட்டிருந்திருப்பாங்க. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 12th மிக வெயிட்டேஜான சாப்டர் எதுனா மாலிகுலர் பயாலஜி தான். கிட்டத்தட்ட 7 கேள்வி, மிகப்பெரிய லெசனும் அதுதான். அப்ப அதுல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 7 கேள்வி. அந்த லெசனை படிச்சிருந்தீங்கன்னா 28 மார்க் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் ரொம்ப ஈஸியான லெசன், 2 கேள்விகள். பயோடைவர்சிட்டியும் ஈஸியான லெசன், 2 கேள்வி. ஈகோசிஸ்டத்தை பொறுத்த மட்டும் மொத்தம் 4 கேள்விகள் ஈகோசிஸ்டம் இருந்து கேட்டிருக்காங்க. செக்சுவல் ரிப்ரடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 5 கேள்விகள், ரொம்ப ஈஸி. சரிங்களா. அதாவது இந்த பாடத்தை இந்த மாதிரியான வெயிட்டேஜான லெசனை படிச்சிருந்தாவே நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த வருஷம் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு அடித்தளமா இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரை பொறுத்த மட்டும் 3 கேள்விகளும், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஜெனடிக்ஸ்ல 4 கேள்விகள். ஆக மொத்தம் பயாலஜில பாட்னில இருந்து கேட்கப்பட்ட இந்த கேள்விகள் மொத்தம் 50 கேள்விகள் இந்த வருடம் வந்திருக்கு. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது சார் ஜுவாலஜியை பொறுத்த மட்டும் எந்தெந்த பாடத்துல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை பார்க்கலாம். சோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல 2 கேள்வி, எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன்ல 2 கேள்வி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல் டிஷ்யூஸ்ல வந்து பார்க்கும்போது 3 கேள்விகள், அனிமல் கிங்டத்தை பொறுத்த மட்டும் 4 கேள்விகள், பயோமாலிகுல்ஸ் பொறுத்த மட்டும் 4, கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ல 5 கேள்விகள் அதிகமா கேட்டிருக்காங்க. அண்ட் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல 4 கேள்விகள் இங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 12th பொறுத்த மட்டும் ஜுவாலஜில பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல 4 கேள்வி ஃபிகர் பேஸ்ல வந்திருக்கும். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல 4 கேள்வி, அதுக்கப்புறம் எவல்யூஷன்ல 4 கேள்வி, பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ்ல 6 கேள்வி. அப்ப பயோடெக்னாலஜியும் மாலிகுலார் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி, அந்த IVF முறையை பத்தி கேட்டிருப்பாங்க. சரிங்களா. ஆக மொத்தம் ஜுவாலஜி பகுதியிலிருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வந்திருக்கு, 40 கேள்விகள் வந்திருக்கு. சரிங்களா சார். இதுதான் சார் காரணம்,
இதனால தான் இப்ப நமக்கு தெரியும் எது எது வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில லெசன்லாம் இடம் பெற்றிருக்கான்றது லிவிங் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினே வரலையே சார், அது ரைட்டு தான். ஓகேவா? அப்ப எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தா அடுத்த வருஷம் நீட் 2027-6 எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான இப்ப இருக்கிறதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய படிச்சு கேட்கக்கூடிய கேள்விகள், சரியா, படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்துனதால நமக்கு பயாலஜில உங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா டைம் எடுத்துச்சு. அப்போ 1.5 மணி நேரம் அதிகமா கூடுதலா, ஒரு சிலர் 2 மணி நேரம் கூட எடுத்து போட்டவங்களா இருப்பாங்க 7.5ல. அப்போ ஃபுல்லாவே பயாலஜி கான்சென்ட்ரேட் பண்ணா கெமிஸ்ட்ரி படிச்சு முடிக்கிறதுக்கும் பிசிக்ஸை சுத்தமா தொடாமவே நிறைய பேர் விட்டுட்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த வாட்டி நடந்திருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ பயாலஜி பேப்பருடைய அனலைசிஸ் உங்களுக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்ததா நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் இருக்கு. நீட் 2026 ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ தயவு செய்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவங்க 8610507477 அண்ட் 7604941221 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை உறுதிப்படுத்திக்கங்க. சரிங்களா? ரைட். மீண்டும் அடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம். அதுவரையில உங்களோட விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.